Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தர் உங்களை அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காருங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் சொல்ற வசனத்தின் பிரகாரமாக அநேகம் பேர் கர்த்தர் அழைத்திருக்கலாம். ஆனா ஒரு சிலரை கர்த்தர் தனக்கென்று, நம்முடைய ஊழியத்துக்கென்று, நம்முடைய ராஜ்யத்துக்கென்று, நம்முடைய வழியை தமக்கென்று வழியை ஆயத்தம் பண்ண முடியாத, நம்முடைய காரியங்களை செய்ய முடியாத கர்த்தர் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்துக்காரு. அதுல நீங்களும் ஒரு ஆளு. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்துக்காருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன், இவரை துதியை சொல்லி வசனத்தின் பிரகாரமாக அவர் துதியை சொல்லி ஒரு ஜனங்களாக, அவர் நாமத்தை பிரஸ்தாப ஜனங்களாக, சாட்சி உள்ள ஜனங்களாக நீங்க ஜீவிக்க முடியாத கர்த்தர் உங்களை தெரிந்து தெரிந்திருக்காருங்க. எனக்கு திறமையே இல்லை, எந்த டேலண்ட் இல்ல, எனக்கு எந்த உலக ஞானமும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு விசேஷத்த ஆவியை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, கர்த்தருக்கென்று உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ஊழியம் செய்ய முடியாத, அவருக்கென்று வழியை ஆயத்தம் பண்ண முடியாத, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாத கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்துக்காரு. நீங்க பக்தி வைராக்கியம் பாடணும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நான் சொல்லி நீங்க உறுதியா நிக்கணும். இன்னும் கர்த்தர்ட்ட அதிகமா கிட்டி சேரணும். அது நேரத்தை கர்த்தர்ட்ட அதிகமா செலவு பண்ணணும். ஜெபிக்கிறதுல, வேத வாசிக்கிறதுல, என்ன கொண்டு என்ன திட்ட வச்சிருக்கீங்க, என்ன சித்த வச்சிருக்கீங்க சொல்லி கர்த்தர்ட்ட கேட்கும் போது, கர்த்தாவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்கு நீங்க என்ன திட்ட வச்சிருக்கீங்க கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா வெளிப்படுத்துவாருங்க. நீங்க சாதாரண ஆள் இல்ல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் துதியை சொல்லுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையோட பிரசங்கம் சொல்லிருக்காரு இல்லையா, அவருடைய ஊழியத்தை செய்யுங்க. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் உங்களை கர்த்தர் வல்லமையாவே பயன்படுத்துவாருங்க. மலைமேல பட்டமா மாத்துவாரு. மோசே கையுள்ள கோலும் தடிமா உங்களை மாற்றுவாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்கள். அதை நீங்க மூலம் விசுவாசிச்சு அதை நாங்கள் அறிக்கையிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை சுமந்து கொள்ளுங்க. ஆமென்.